எதுவுமே நடக்கல. ஒரு மேரேஜ்ன்றதுல எனக்கு வந்து கண்டிப்பா. நான் அதுக்கப்புறம் நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சோம். ஓகே, நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, நிறைய பேசலாம், நிறைய ஐடியாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த டைம்ல என்ன மாதிரி பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சது குக்கிங். குக்கிங்னா வந்து நான் ஆல்மோஸ்ட் எனக்கு எதுவுமே தெரியாம நான் போனேன் அப்படின்றது குக்கிங். ஆனால் நான் படிச்சுட்டு இருக்கும்போதே நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஸோ குக்கிங் வந்து போயிட்டு அதை கற்றுக்கிட்டு அதில் தான் வந்து ஓரளவுக்கு நல்ல பேர் போட்டேன். எல்லாருமே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருந்தேன், நல்லா குக் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும், ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா யோசிச்சு அப்படி நமக்கு குக்கிங்கில் தான் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நமக்கே தெரியாமல் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போயிட்டு படிப்பில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் எந்த ஸ்கில் நமக்கு எப்படி வந்து நமக்கு ஆக்சுவலாக பிடிச்சி நமக்கு எல்லாரும் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு சரி நம்ம குக்கிங்கே நம்ம போகலாம். நம்ம குக்கிங் ஓகே நமக்கு நல்லா வருது, நம்ம இத்தனை வருஷம் கற்றுக்கிட்டது அட்லீஸ்ட் இதுலையாவது நம்ம ஒரு ஃபீல்டில் போயிட்டு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றத யோசிச்சு அதுக்கப்புறம் குக்கிங் ஆரம்பிச்சு ஹெல்த் மிக்ஸுங்கிறத ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜஸ்ட் வீட்டில் ட்ரை பண்ணி மற்றவங்களுக்கு நெய்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். எல்லாருக்குமே ஓகே அப்படின்னு ப்ளஸ் சொன்னாங்க, நெகட்டிவ்னு சொன்னாங்க. நான் நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டேன். என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி இருக்குது, 3 மந்த்ஸில் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி பண்ணுங்க, ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்குது, குவாலிட்டி நிறைய சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சொன்னாங்கன்னா இந்த வயசில் நீங்கள் எடுக்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த பிஸ்னஸும் உங்களுக்கே தெரியும் எதுக்கு இந்த இதாக சொன்னாங்க. பட் இருந்தால் கூட எனக்கு வந்து இல்லை நம்ம செய்யணும் இல்லை இந்த வேலை சொல்லிட்டு நம்மளோட வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே அந்த ஒரு கான்செப்டை நான் ஸ்டெடியாக இருந்து என்னுடைய ஹஸ்பண்ட் கொடுத்த சப்போர்ட்டில் ஆரம்பிச்சு